வணக்கம் நண்பர்களே. நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன். ஃப்ரண்ட் லோட் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கும் டாப் லோடு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், இதை மாற்றி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கும் டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கும் தனித்தனியாக லிக்விட் டிட்டர்ஜென்ட் ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாங்க. வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தால் கூட ஒரு 30-40 வருஷங்களாக அதனோட பயன்பாடு அதிகமாகிடுச்சு. எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொருள் பயன்பாடு அதிகமாகும்போது அதில் நிறைய அப்டேட்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். வாஷிங் மிஷினில் முதல்ல லான்ச் ஆனது டாப் லோடு வாஷிங் மிஷின் தான். அந்த டாப் லோடு வாஷிங் மிஷினில் சில மாற்றங்கள் செஞ்சு தான் அதை அப்டேட் பண்ணி தான் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லோடு வாஷிங் மிஷினில் வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஃப்ரண்ட் லோடில் குறைச்சிருக்கிறாங்க. டாப் லோடு வாஷிங் மிஷினில் பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அதையும் ஃப்ரண்ட் லோடில் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வாஷிங் மிஷின் ஓடுதுன்னா ஒரு மந்த்லி அது ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும். அதே மாதிரி டாப் லோடில் அந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஃப்ரண்ட் லோடில் அந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் குறைவாக இருக்கும். அதனால் ஒரு டெலிகேட்டான ஃபேப்ரிக்ஸ் வந்து அதனோட ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாடிஃபிகேஷன்ஸ் தான் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாஷிங் மிஷினில் அப்டேட்டாக அதனோட வாட்டர் கன்சம்ஷன், பவர் கன்சம்ஷன், அதனோட ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் எல்லாம் குறைக்கும்பொழுது அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டையும் புதுசாக டெவலப் பண்ணாங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க மெயினாக, அதாவது ஃபோமிங், நுரைவளம். டாப் லோடு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் ஃபோமிங் அதிகமாக வர மாதிரி சர்ஃபாக்டன்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் லோடு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் ஃபோமிங் குறைவாக வர மாதிரி சர்ஃபாக்டன்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது டீஃபோமிங் ஏஜென்ட் போட்டிருப்பாங்க. இந்த வாஷிங் ப்ராசஸில் ஃபோம், நுரை ஏன் தேவைப்படுது, அது என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாக சர்ஃபாக்டன்ஸுக்கே அந்த ஃபோமிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஃபோமிங் ஏஜென்ட் போடுவாங்க. நுரை வந்து குறைஞ்சபட்சம் 2 காரணத்துக்காக தேவைப்படுதுங்க. ஃபஸ்ட்டு காரணம் வந்து இது வந்து ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்டை கொடுக்கும் துணிங்களுக்கு நடுவில். ரெண்டாவது காரணம் ஒரு மைல்டான அஜிடேஷன், ஜென்டில் அஜிடேஷன். இந்த 2 பாயிண்ட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். முதல்ல வந்து அந்த லூப்ரிகேஷன் எஃபெக்ட்னு சொன்னோம் இல்லையா, அதாவது நம்ம சோப்பு போட்டு கை தேய்ச்சி கழுவும்போது நம்ம 2 கைகளுக்கும் நடுவில் அந்த நுரை வரும்போது அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கும், வழுவழுன்னு இருக்கும். சப்போஸ் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ரிக்ஷன் குறையலைன்னா 2 கை நம்ம தேய்க்கும்போது அது எந்தளவுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது மேனுவலாக அதை நம்ம பிழிஞ்சோன்னா என்ன ஆகும், ஒரு ஃபிசிக்கல் ப்ரெஷர் அது. ஸோ ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரக்சர் அடி வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அது மிஷினில் போடும்போது அந்த மிஷினோட ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஃபேப்ரிக்ஸ் இன்னும் அதிகமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோமிங் எபிலிட்டி இருந்ததுன்னா அது இண்டிவிஜுவல் ஃபேப்ரிக்ஸுக்கு நடுவில், இண்டிவிஜுவல் த்ரெட்ஸுக்கு நடுவில் ஒரு லூப்ரிகண்ட்டாக போயிடும். இதனால் ஃபேப்ரிக்ஸுக்கு அந்த ஃப்ரிக்ஷனல் டேமேஜ் இருக்காது. செகண்டு, நம்ம மைல்டு அஜிடேஷன் அப்படின்னு சொன்னோம். அதாவது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நுரை பொங்கி வருது. இதை நம்ம எதுவும் கூட கம்பேர் பண்ணலன்னா, ஒரு பலூன் நம்ம ஊதிட்டே இருக்கிறோம். ப்ரெஷர் அதிகமாக ஒரு ஸ்டேஜில் அந்த பலூன் வெடிக்கும்போது இம்மிடியட்டாக அந்த ப்ரெஷரை வந்து அதை ரிலீஸ் பண்ணும். அது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி, அது ஃபிசிக்கல் எனர்ஜி. ஸோ அதே மாதிரி சின்ன ஏர் பபிள்ஸ் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த ப்ரெஷர் அதிகமாகிட்டு, ஸோ அப்போது சடனாக கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மைல்டு அஜிடேஷன். ஃபேப்ரிக்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு ஜென்டில் அஜிடேஷன். டாப் லோடு வாஷிங் மிஷினுக்கு நிறைய ஃபோமிங் தேவைப்படுதுங்க. ஏன்னா அந்த டாப் லோடு வாஷிங் மிஷினோட ஃபிசிக்கல் ப்ரெஷர் அதிகம். அதனால் அந்த லூப்ரிகேஷன் எஃபெக்ட் தேவைப்படுது. அந்த லூப்ரிகேஷன் எஃபெக்ட் இல்லைன்னா அந்த மிஷினோட ப்ரெஷர் டைரெக்டாக ஃபேப்ரிக்ஸோட ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டாப் லோடு வாஷிங் மிஷினில் வாட்டர் கன்சம்ஷன் அதிகம். வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும்போது அந்த சர்ஃபாக்டன்ஸ் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகணும்னா ஃபுல் வால்யூமுக்கும் இந்த ஃபோமோட ரோல் முக்கியமான ரோலுங்க.
ஆனால் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி நுரை அதிகமாக வர்ற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை போட முடியாது. ஏன்னா நுரை அதிகமாக வந்தால் அதை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இங்கே வாட்டர் கிடையாது. இங்கே குறைவான வாட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இதில் ஃபிசிக்கல் ஃபோர்ஸும் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு ஒரு லூப்ரிகேஷனும் இங்கே தேவைப்படாது. டாப் லோடு லிக்விட் டிட்டர்ஜென்ட் அதிகமாக ஃபோமிங் கொடுக்கும். அதை ஃப்ரண்ட் லோடுக்கு போடும்போது அந்த ஃபோமை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரண்ட் லோடில் வாட்டர் பத்தாது. ஸோ அந்த ரின்சிங் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்காது. வாஷ் பண்ணி முடித்த பிறகு ஒரு சின்ன ஒரு சோப் லேயர்ஸ் டெபாசிட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். அப்புறம் அதிகமாக நுரை வரும்போது இந்த மிஷின் அதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மிஷின் கிடையாது. ஸோ அது எங்கேயாவது பிளாக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் லோடு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் ஃபோமிங் கம்பவுண்ட்ஸ் குறைவாக இருக்கிறதுனால, சர்ஃபெக்டன்ஸோட ஃபோமிங் எபிலிட்டி குறைவாக இருக்கிறதுனால, அதை டாப் லோடில் போடும்போது அந்த ஃப்ரிக்ஷன் லூப்ரிகேட்டிங் எஃபெக்ட் குறைவாக இருக்கும். அதனால் மிஷினோட ப்ரெஷர் டைரெக்டாக ஃபேப்ரிக்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று டைலூஷன் ஃபேக்டர். ஃப்ரண்ட் லோடில் வாட்டர் குறைவாக இருக்குதுன்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க, அந்த சர்ஃபேக்டன்ஸ் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம். டாப் லோடுக்கு வரும்போது அதில் வாட்டர் கன்சம்ஷன் அதிகங்கிறதுனால இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் டைலூட்டடாக போயிடும். குறிப்பாக அந்த என்சைம்ஸ்லாம் டைலூஷன் அதிகமாகும்போது அதனோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிடும். ஹெவி டியூட்டி அப்படின்னா, அதாவது அதிகமான அழுக்கு இருக்குது, பெரிய ட்ரெஸ் போடுவோம், நிறைய ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னா டாப் லோடு லிக்விட் டிட்டர்ஜென்ட், டாப் லோடு வாஷிங் மிஷின் பெஸ்ட்டுங்க. ஹெவியான டர்ட்லாம் கிடையாது, டெய்லி யூசேஜ் ட்ரெஸ் தான். ஆனால் எங்களுக்கு ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரக்சர் முக்கியம், ஃபேப்ரிக்கோட லைஃப் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரண்ட் லோடு லிக்விட் டிட்டர்ஜென்ட் வாஷிங் மிஷினை யூஸ் படுத்தலாங்க. அதே மாதிரி லோடிங் அன்லோடிங் டாப் லோடை விட ஃப்ரண்ட் லோடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் நம்மளுக்கே தெரியும், டாப் லோடு வாஷிங் மிஷினோட விலை குறைவு, ஆனால் வாட்டர் கன்சம்ஷன் அதிகம், பவர் கன்சம்ஷன் அதிகம். ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினோட விலை அதிகம், ஆனால் பவர் கன்சம்ஷன் வாட்டர் கன்சம்ஷன் குறைவு. அதே மாதிரி இதை மாற்றி போட்டாலும் பெரிய பாதிப்புகள் வரும்னு எனக்கு தோணலைங்க. நான் சில முறை அந்த மாதிரி ட்ரையல் பண்ணியிருக்கிறேன். குறிப்பாக ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை நீங்கள் தாராளமாக டாப் லோடுக்கு போடலாம். ஒரு முறை 2 முறை போகிறதுனால ஒன்றும் பாதிப்புகள் வராது. அதே மாதிரி டாப் லோடு வாஷிங் மிஷினை ஃப்ரண்ட் லோடுக்கு போடும்போது நீங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம், நுரை அதிகமாக வருதா, மிஷின் நின்றுடுதா, இல்லை வாஷிங் ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்கா, இல்லை இந்த ரின்சிங் பத்தலையா, அந்த மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ வர லிக்விட் டிட்டர்ஜென்ட் எல்லாமே காமனாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சரில் அதை இன்னும் காமன் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது எனக்கு.